எல்லாருக்கும் தலையில தான் மூளை இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் மூளை. என்னைய உடம்பெல்லாம் மூளை இல்ல, உடம்பெல்லாம் ஊளை. நான் நினைச்சேன் எப்படிலாம் நடக்குங்க. தினமும் பூஜை முடிஞ்சோன்னா உன்னை இப்படிதான் கட்டி போடுவேன். ஏன்னா உனக்கு ஊர் சுத்துற புத்தி ஜாஸ்தியா போயிடுச்சு. 2-3 நாள் இப்படி இருந்தாதான் நீ திருந்துவ. இந்த நேரத்துல கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு பாத்துச்சுன்னா கார்ல ஏற்றிடும். போன் அடிக்கவில்லை, நான் எடுக்கணும் போத. எடுத்தா மேல போய் சேர்ந்துருவேன். ஆமா, அதுல நான் டைம் பாம்பு வச்சிருக்கேன். நம்மள ஆட்டி படைக்கிற பிசாசு இன்னைக்கு தொலைஞ்சது. என்கிட்ட நீ பாம்பு வைக்கிறேன்னு சொல்ல. பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொல்றதும் தினச்சந்தியில விளம்பரம் கொடுக்கறதும் ஒண்ணுதான்னு தெரியும். அதனாலதான் நானும் ஜால்ராவும் காது வச்ச மாதிரி டெலிபோன்ல பாம்பு செட் பண்ணிருக்கோம். இப்ப ஜால்ரா தான் போன் பண்றான், மணி அடிக்குது. இப்ப குட்டி பிசாசு வந்து எடுக்கணும், பாம் வெடிக்கணும். அதுக்கப்புறம் டனக்கனாக்காதான் வா எட்ட நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஒய்யா ஒடியா என்னம்மா? என்ன மாவா? இங்க போன் எடுத்துட்டு இருக்கு, உன் காதுல விளையில வந்து போன் எடுத்தா நான் மேல போயிடுவா. என்னது, நீ போன் எடுத்தா மேல போயிடுவா? அது ஒண்ணு இல்ல பாப்பா, இனிமேல் போன் வந்தா உனக்கு தான் வரும். நாங்க 2 பேரும் எடுக்க கூடாது, எடுத்தா வேலையை வச்சு தூக்கிடுவேன்னு சொன்னேன் இல்ல, அதத்தாவா வேலை போயிருமுன்னு சொல்றான். நாங்க தான் வேலை கைமா இருக்கிறோம்ல, நீயே எடு. ஓ
உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? உடம்புதான் அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, மண்டையில புத்தியே இல்ல. அவங்கள போய் மெட்டு சாவடிக்க போறியே, அப்புறம் ஜெயில இருக்க எங்க அப்பா அம்மா எப்படி வெளியே வருவாங்க? அன்னைக்கு கேட்ல கரண்ட் வச்சது அவங்கதான். அதனால்தான் நான் மெதிக்க போனேன். கணேஷா, உன்னை புரிஞ்சுக்காம திட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களா? இனிமே நான் புது ரூட்ல இருக்க போறேன், அப்ப பாருங்க. நன்றி கருத்துரை கடவுள். எஸ் கம் இன். வாங்க உள்ள வாங்க. நீ யாருமா? போன மாசம் 6ஆம் தேதி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஜெயில போட்டீங்களே, தியாகராஜன் லட்சுமி, அவங்கதான் எங்க அம்மா அப்பா. எப்படியாவது விடுதலை பண்ணிருங்க தாத்தா. அவங்கள நான் எப்படிமா விடுதலை செய்ய முடியும்? அவங்கதான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குமா. சாட்சிகளை வச்சுதானே நான் தீர்ப்பு சொல்ல முடியும். எங்க அம்மா அப்பா அந்த கொலையை செய்யல தாத்தா, யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவங்க யாரு, எப்படி கொலை செஞ்சாங்கன்னு கோர்ட்ல ஆதாரங்களோட நிரூபிக்கணுமா? எப்படி தாத்தா நிரூபிக்கணும்? பாப்பா, கொலை நடந்த இடத்துல கொலையாளியோட பொருள் ஏதாவது கிடைக்கணும். இல்ல கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கணும். இல்லன்னா கொலையாளி தான் கொலை செஞ்சேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது வீடியோ டேப் கிடைச்சதுன்னா நல்ல ஆதாரமா இருக்கும். இதுல எது கிடைச்சாலும் நீ போலீஸ் மூலமா தான் கோர்ட்டுக்கு வரணும். அப்படியா? ஆமாம்மா. நான் வரேன் தாத்தா. சரிம்மா. நடந்த இடத்துல இதான் தடையும் கிடைக்கணும் பார்த்தா ஒண்ணுமே காணுமே. முருகா, மோதிரம். இது நம்ம மாமா மோதிரமாச்சே. யோ, மடத்தனமா அந்த மோதிரத்தை விட்டு வந்துட்டியா? யோ, இந்த குழந்தை வரா, நீ போயா. அர்ஜே, இங்க என்ன நடக்குது நீ போன்லயே கேளு. என்ன தானே சிரிச்சுட்டு போறா? என்னம்மா விஷயம்? எங்க மாமா ஆஜிதான் உண்மையான கொலைக்காரர் சார், எங்க அப்பா அம்மா இல்ல சார். வாயால சொன்னா போதாதுமா, ஏதாவது ஆதாரம் வேணுமே. ஆதாரம் இல்லாம வரதுக்கு நான் என்ன மூணா மானாவா? அப்படின்னா? மூணானா முட்டான்னு அர்த்தம், மானானா மடையன்னு அர்த்தம். அதனாலதான் எங்க மாமா கொலை நடந்த இடத்துல இந்த மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு. ஏமா, இது உங்க மாமா மோதிரம் தான், உனக்கு எப்படி தெரியும்? அதான் பார்த்தா எங்க மாமா மூஞ்சி மாதிரி இருக்கே. பாப்பா, சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டினா எப்படி? சிவப்பு புடவை கட்டினாலும் கருப்பு புடவை கட்டினாலும் பொண்டாட்டிய கரெக்டா அடையாளம் காட்டுறான் பாரு, அவன் தான் உண்மையான புருஷன். மத்தவங்களா பொண்ண மாதிரி. என்ன சொல்ற? ஆமா, பெத்த பிள்ளை கூட நம்ம பிள்ளை தானே பொண்டாட்டி வந்து சாட்சி சொன்னாதானே காக்கி சட்டை போட்ட நீங்க ஏத்துப்பீங்க. இது எங்க மாமா முதல் தான், அவர் கையில இருந்தது நான் பாத்திருக்கேன். யோ 304, கைய காட்டியா? பாத்தியா, இவங்க எல்லாரும் கையிலயும் அதே மோதிரம் இருக்கு. அப்போ இவங்க எல்லாருமே உன் மாமா தானா? அம்மா சிஐடி சிங்காரி, பாண்டி பசார் பிளாட்பாரத்துல இதே மாதிரி மோதிரம் டசன் கணக்கா விற்கிறான். அவன் வாங்கி மாட்டிக்கிறான். இது இப்ப ஃபேஷன்மா. இத போய் சாட்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். போய் வீட்டுல போய் பால் குடி போ. போமா. என்ன ஆர்ஜே, போன்ல எல்லாம் கேட்டியாயா?
குழந்தையாது ஏதோ கிழட்டாவி உள்ள போந்த மாதிரி. இப்ப அந்த குழந்தை நேரா வீட்டுக்கு வருது. உன் கையில அதே மோதிரம் இருக்கணும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ராதே ஏமாற்றாதே. டங்கலக்கா டங்கரலக்கா மோதிரமா கொண்டாடுற மோதிரம்.